உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து சொல்கிறாங்களா? நீங்கள் ரொம்ப பாரபட்சம் பண்ணுறீங்க, நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்குறீங்க அப்படின்ட்டு குற்றச்சாட்டை உங்கள் மேலே வைக்கிறாங்களா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் அப்படின்றது பெற்றோர்களுக்கு அறிவுரையாக சொல்கிறாரு. இன்று அநேக பிள்ளைகள் வந்து பெற்றோர் மீது ரொம்ப கோபமாக இருக்காங்க. அதாவது அது டைரெக்டாக இல்லைன்னா கூட இன்டைரக்டாக நிறைய கோபங்கள் இருக்க தான் செய்யுது. அதுக்கு காரணம் பெற்றோர் தான். அவங்களுடைய வளர்ப்பில் உள்ள அவங்களை அறியாமலே செய்யும் சில தவறுகள் தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்படிப்பட்டதான ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் கொண்டு வருது. இன்னும் நிறைய இடங்களில் அந்த பிள்ளைகள் திடனற்று போகிற அளவுக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு போய் நிறுத்துது. அதாவது 2 பிள்ளைகள் அவங்க எல்லா பிள்ளைகளையும் ஒரே மாதிரி நடத்த முடியுமா அப்படின்னா முடியாது தான். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசமானவங்க. அப்போ அந்த பிள்ளைகளை நல்லா கொண்டு வரணும் அப்படின்றது தான் அந்த பெற்றோருடைய எண்ணமாக இருக்கும். அப்போ அந்த பிள்ளைகளை எப்படியாவது நல்லா கொண்டு வரணும், எப்படியாவது அந்த பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் குணத்துக்கு ஏற்ற விதமாக அந்த பிள்ளைகளுடைய நிறைய திறமைகளுக்கு ஏற்ற விதமாக தான் அந்த பிள்ளைகளை நடத்தி கொண்டு போவாங்க பெற்றோர். அது தவறு இல்லை. ஆனால் அப்படி நடத்தி கொண்டு போகும்போது பெற்றோரே அவர்களுக்கு அறியாமல் சில தவறுகளை பண்ணிடுவாங்க. அதாவது மூத்த பிள்ளை நல்லா திறமைசாலியாக படிக்கிற பிள்ளையா அல்லனா எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற பிள்ளையாக இருக்கும்போது அந்த இளைய பிள்ளையும் அதை பார்த்து அதை மாதிரியே செய்யணும், மோட்டிவேட் ஆகி பண்ணணும் அப்படின்றதுக்காக, பாரு உன் அக்கா எப்படி நல்லா இருக்கா, உன் அண்ணன் எவ்வளோ நல்லா சிறப்பாக பண்ணுறான், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கம்பேர் பண்ணியே பேசுவாங்க. அப்போ இந்த கம்பேர் பண்ணி பேசுகிறது இவங்க தாழ்த்திடணும் அப்படின்றதுக்காக பேசுகிறது இல்லை. அந்த பிள்ளையும் வந்து தன்னுடைய சகோதரனை பார்த்து கற்றுக்கணும், தன்னுடைய அண்ணனை பார்த்து நிறைய விஷயங்களை நல்லா பண்ணணும், நல்லா படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் பண்ணுவாங்க. ஆனால் அதே இது இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் 1 2 டைம் சொல்லும்போது அது பெரிய விஷயமா இருக்காது. எப்போ பாரு அதே சொல்லும்போது அது கோபமாக மாறிடும். அது மிகப்பெரிய இரிட்டேஷனாக மாறிடும். அது வந்து அது சொல்கிற பெற்றோர் மீது கோபம் வரும். அது மாதிரி அந்த அண்ணனையே எப்போ பாரு தூக்கி வச்சு பேசும்போது அந்த அண்ணனுக்கு வந்து இவங்க அது சகோதரனை மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னு தோணாது, தன்னை உயர்த்தி பேசுகிறாங்க, தம்பி அதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அண்ணன் வந்து தம்பி மேலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணன் அல்லனா அக்கா தன்னுடைய சகோதரன் அல்ல சகோதரி மீது மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது பேரண்ட்ஸுக்கே தெரியாத அவங்களுக்கே அது வந்து புரிஞ்சிக்க முடியாமலே இருப்பாங்க. சரியா? இந்த காரியங்கள் தான் பிற்காலங்களில் மிகப்பெரிய பிரிவினையும் மிகப்பெரிய சண்டையும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அதனால் பெற்றோர் வந்து நீங்கள் பிள்ளைகளை கண்டிங்க, பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்துங்க, நல்ல அறிவுரை சொல்லுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகளை வந்து ஒருத்தரை ரொம்ப பாராட்டுறதுக்காக இன்னொருத்தரை ரொம்ப தாழ்த்தி பேசாதீங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அவங்களுக்கு தனித்தனி திறமைகள் உண்டு, அது நம்மளுக்கே தெரியும். அதனால் அந்த பிள்ளைகளை வந்து ஒரு ஒரு பிள்ளையே எல்லாத்துலேயும் சிறப்பாக இருக்கிறது கிடையாது. சிறப்பாக எல்லாத்துலேயும் இருக்க பிள்ளை இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, அது அவங்க நல்லா தான் இருப்பாங்க. இன்னொரு பிள்ளையும் எல்லா விஷயத்துலேயும் மட்டமாக இருக்க மாட்டாங்க. அவங்க சில இடங்களில் குறைவாக இருந்தாலும் சில காரியங்களில் மிக சிறப்பாக பண்ணுவாங்க. இது பெற்றோர்களுக்கு தெரியும் தான். ஆனாலும் சில இடங்கள்லே அந்த பிள்ளைகளை இன்னும் நல்லா கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் சில காரியங்களை செய்வாங்க. இது பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் பெற்றோரும் இந்த தவறை செய்யாதீங்க. அதாவது உங்களுடைய நல்ல சிறப்பாக பண்ணுற ஒரு மூத்த பிள்ளைக்கு ஆதிக்கத்தில் இளைய பிள்ளையை கொடுக்காதீங்க. அது தவறான காரியம். அதனால் மூத்த பிள்ளையை பாராட்டுறீங்கன்னு நினச்சி இன்னொரு பிள்ளையை மட்டம் தட்டுறீங்கன்றதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. அதாவது முந்திலாம் வெளி பிள்ளைகளோடு தான்
கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போல்லாம் அது குறைஞ்சிருக்கு. ஆனால் சொந்த வீட்டிலே சொந்த பிள்ளைகளிடத்திலே அந்த பாரபட்சத்தை காமிக்கிறவங்களா அநேக பெற்றோர் இருக்கிறாங்க. அது அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறது அந்த பிள்ளைகளுக்குள்ள மிகப்பெரிய சண்டையும் மிகப்பெரிய பிரிவினையும் பிந்திய நாட்களிலே அது ஒரு பெரிய குடும்ப சண்டையாகவும் மாறும். அதுதான் அதுக்கு அடிப்படை காரணம். அவர்கள் சிறு வயதிலேருந்தே இவங்க பெற்றோர் அவங்களே நடத்துவது தான் காரணம். ஈசாக்கும் ரெபேக்காலும் அதே தவறு தான் பண்ணாங்க. ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனை மிகவும் நேசித்தார். அவர் திடகாத்திரமாக இருந்து பலசாலியாக இருந்து பல காரியங்களில் வெளியே போய் வேட்டையாடுறது, சாமர்த்தியமாக பண்ணுறது, இது எல்லாத்தையும் அவர் பண்ணதுனால ஈசாக்குக்கு ஏசா மீது அளவு கடந்த பாசம் இருந்தது. அதனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரெபேக்கா இளைய மகன் மீது பாசமாக இருந்தாங்க. நிறைய இடங்களில் வீடுகளில் இதான் நடக்கும். ஒரு பேரண்ட் ஒரு பிள்ளைக்கு மேலே அதிக பாசமாக இருக்கும்போது இன்னொரு பிள்ளைக்கு அது குறைவாக கிடைக்குது அப்படின்னு அம்மாவுக்கு தெரியும்போது உடனே அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அம்மாமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிள்ளைக்கு மேலே அதிக பாசம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இது இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, அந்த அம்மாவுக்கு தெரியும். ஒரு பேரண்ட்டு ஏதாவது ஒரு பேரண்ட்டு செய்கிற தவறு தான். அந்த தவறை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு பேரண்ட் அந்த செயலில் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருக்கும்போது ஒரு பிள்ளையே கண்டிக்கும்போது இன்னொரு பிள்ளை ஏங்கி போயிடும். ஒரு பிள்ளையே பாராட்டி பேசும்போது இல்லைன்னா ஒரு பிள்ளையே கண்டிக்கும்போது அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த பிள்ளையை இன்னொரு பேரண்ட் பாராட்டி வளர்ப்பாங்க. இதுதான் நடக்கிறது. அதனால் ஒருத்தங்க பாசமாக ஒரு பிள்ளைக்கு மேலே இருக்காங்கன்னா அந்த பிள்ளைக்கு மேலே இன்னொரு பேரண்ட்டு அதிக கரிசனையாக இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் அதை பெரிய பாராட்டி சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒருவேளை ஒரு அம்மா நீங்கள் இளைய பிள்ளைக்கு மேலே பாசமாக இருக்கீங்கன்னா அந்த பிள்ளைக்கு மேலே அப்பாவுடைய பாசம் கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு அம்மா மூத்த பிள்ளைக்கு மேலே ரொம்ப பாசம் காமிச்சிட்டே இருக்கீங்கன்னா அந்த பிள்ளைக்கு மேலே அப்பாவுடைய பாசம் கம்மியாக இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ண தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த செயலும் தவறானது தான். அதாவது 2 பிள்ளைகளையும் நேசிங்க. 2 பிள்ளைகள் இருந்தாங்க, 3 பிள்ளைகள் இருந்தாங்கன்னா எல்லா பிள்ளைகளையும் நேசிங்க. எல்லா பிள்ளைகளையும் கரிசனையாக நடத்துங்க. எல்லா பிள்ளைகளையும் கண்டிங்க. எல்லா பிள்ளைகளையும் அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்த எந்த இடத்துல எது செய்யணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு பிள்ளைக்கு மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காதீங்க. ஒரு பிள்ளை தான் குடும்பத்தை காப்பாற்ற போகுது, ஒரு பிள்ளை தான் பிந்தி வர பிள்ளைகளெல்லாம் நடத்த போகுதுன்றதுக்காக அந்த பிள்ளைக்கு மட்டும் அதிகப்படியான மரியாதை அதிகப்படியான இதெல்லாம் கொடுத்து வைக்காதீங்க. அந்த இன்னொரு பிள்ளைக்கு மேலே ஆளுமையையும் இன்னொரு பிள்ளைக்கு கொடுக்காதீங்க. மூத்த பிள்ளைக்கு இளைய பிள்ளைகளுக்கு மேலே ஆளுமையை கொடுக்காதீங்க. என்றைக்குமே வாழ்க்கையில் இதுதான் சரியானதாக இருக்கும். ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கதும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாகவும் எல்லா இடத்துலையும் துணையாக இருக்கதும் தான் சரியானதாக இருக்கும். அது எல்லா சின்ன பிள்ளை வயசுனாலும் சரி தான். ஆஃப்டர் மேரேஜும் அதுதான். ஒருவருக்கொருவர் அவங்க துணை நிற்பாங்க, ஒருவருக்கொருவர் உதவி செய்வாங்க, ஒருவருக்காக ஒருவர் நிற்பாங்க. அதுதான் சரியானதாக இருக்குமே தவிர ஆம்பளை பிள்ளை தான் பொம்பளை பிள்ளையெல்லாம் தூக்கி நிறுத்துறதும் கிடையாது. பொம்பளை பிள்ளை மூத்த பிள்ளையாக இருந்து சாமர்த்தியக்காரியாக இருக்கான்றதுக்காக அவள் தான் சரியான முடிவு எடுத்து தம்பியெல்லாம் பார்த்துக்குவா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த சூழ்நிலைக்குள்ளால் பிள்ளைகளையும் நீங்கள் கைட் பண்ணி கொண்டு போகாதீங்க. அது தவறான விஷயந்தான். அதை மாதிரி நிறைய வீடுகளில் இந்த நியாயம் பேசுகிறது, நியாயம் சொல்கிறது ஒரு மூத்த பிள்ளைய அல்லனா ஏதாவது ஒரு பிள்ளையை எடுத்துப்பாங்க. இன்னொரு பிள்ளை செய்யும் தவிர அடுத்த பிள்ளைகிட்ட கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. பாரு இவ இப்படி பண்ணுறா, பாரு அவ அப்படி பண்ணுறா, பாரு இதை இப்படி பண்ணுற சரியா நீ சொல்லு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பிள்ளை நியாயம் சொல்கிறவங்கள அதாவது ஒரு பெரிய ஜட்ஜாக மாறிடுவாங்க, ஜட்ஜை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய எரிச்சலை கொண்டு வரும். அதாவது உங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆகி உங்களுக்கு சில விஷயங்கள் தவறுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நீ செய்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை, சரியாக படலை, நீ செய்யாது அப்படின்லாம் நேருக்கே சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஒரு பிள்ளைய இன்னொரு பிள்ளைக்கு நியாயம் சொல்கிறதுக்காக ஏற்படுத்தாதீங்க.
ஒரு பிள்ளைக்கு மேலே ஆளுமையை இன்னொரு பிள்ளைக்கிட்டையும் கொடுக்காதீங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அதுதான் மிகப்பெரிய பிரிவினையும் கோபத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கொண்டு வருமே தவிர, நீங்கள் கண்டிக்கிற விஷயங்கள், நீங்கள் சுட்டிக்காட்டுற தவறுகள்லாம் அந்த பிள்ளைகள் ஏற்றுக்காத மாதிரி தெரிஞ்சால் கூட ஏற்றுக்குவாங்க தான், தவறாக இருந்தால். ஆனால் அதே இது ஒரு பிள்ளை சாமர்த்தியமாக இருக்குது அப்படின்றதுக்காக இன்னொரு பிள்ளைய அந்த பிள்ளைகிட்ட விட்டு கொடுக்காதீங்க. அது மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிள்ளைகளுடைய சில செயல்களை வேடிக்கையாக அவங்க சொந்தக்காரங்கிட்டெல்லாம் சொல்லி சிரிப்பாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ்டெல்லாம் சொல்லி ஜாலியாக சிரிப்பாங்க. அவங்களுக்கு அது ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஏன் ஜாலியாக இருக்குன்னா, இவங்களுடைய கேரக்டர் தான் அந்த பிள்ளை ரெஃப்ளெக்ட் பண்ணும். வேறு யாரோடைய கேரக்டரும் ரெஃப்ளெக்ட் பண்ணாது. ஒன்றும் இல்லை, அம்மா இல்லைன்னா அப்பா, இவங்களுடைய குணத்தை தான் அந்த பிள்ளையும் செய்யும். அது இவங்களுக்கு தெரியும். அதனாலேயும் தான் அவங்க சொல்லி சிரிப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு அது தெரியாது. அந்த பிள்ளைக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளை இன்னொருத்தங்கிட்ட நம்ம பேரண்ட்ஸ் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னு அந்த பிள்ளை நினச்சிக்கும். ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைகள் மற்றவங்க இந்த பிள்ளைகளுக்கு செய்கிற தீங்கையோ செய்கிற தேவையில்லாத காரியங்களையோ கூட பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, நீங்கள் தான் அவங்ககிட்டலாம் இந்த பிள்ளைகளை பற்றி, இந்த பிள்ளைகளோட சில ஆக்டிவிட்டீஸை சொல்லி சிரிக்கிறீங்களே, அப்போ எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரிப்பட்ட தப்பை பண்ணாதீங்க. அது இன்னொன்றும், ஒரு பிள்ளையுடைய தவிர இன்னொரு பிள்ளைகிட்ட சொல்லியும் மாறுதலை தேடாதீங்க. அதுவும் தப்பு. நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் பேசுங்க, சொல்லிக்கோங்க, சில காரியங்களை பேசுங்க, அது வேறு. ஆனால் ஒரு பிள்ளையுடைய இது இன்னொரு பிள்ளைகிட்ட சொல்லி நீங்கள் ஆறுதல் தேடாதீங்க, இல்லை நியாயத்தை தேடாதீங்க, இல்லைன்னா ஆளுமையை அந்த பிள்ளைகிட்ட கொடுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இதையும் நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க. அது சரியானதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது சரியில்லை. அதாவது ஒரு பிள்ளையை நீங்கள் அது மாதிரியே வளர்க்கும்போது அந்த பிள்ளைக்கே தெரியாது. எப்போ அவங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறமும் கூட அதே கேரக்டர்லேயே தான் இருப்பாங்க. தான் சொல்கிறது எல்லாரும் கேட்கணும், தான் சொல்கிறது தான் கரெக்டு, தன்னிட்ட தான் ஒப்பீனியன் எல்லாம் கேட்டு மற்றவங்க செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அப்போது அது இன்னொருத்தங்களுடைய வாழ்க்கையை மிகவும் பாதிக்கும். அது ஒரு அக்கா அதை செஞ்சாலும் சரி தான், தம்பியோடைய கல்யாணத்துக்கு பிறகு அவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் ஒப்பீனியன் சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை கொண்டு போய் கடைசியில் அவங்க பிரிவினையில் தான் கொண்டு போய் விட்டுரும். அதே நேரத்தில் ஒரு அண்ணன் அதை செஞ்சாலும் அதே தான். பிந்திய காலங்கள்லேயும் அதே எதிர்பார்ப்பு, அதே இது. அடுத்து பேரண்ட்ஸும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்ற கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க அந்த பிள்ளைகள். அதுக்கு முக்கிய காரணம் இந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளை இப்படி வளர்த்தது தான் காரணம். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நீங்கள் விளக்குங்க. உங்கள் பிள்ளைகிட்டேருந்து உங்கள் பிள்ளைகளை சரியாக நடத்துங்க. உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். அதுதான் உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி. அதாவது ஒரு பிள்ளையே நீங்கள் பாராட்டி சொல்லும்போது அப்போ இன்னொரு பிள்ளைக்கு அந்த தோணும், நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், நம்ம எதுவுமே சரியாக செய்ய முடியாது, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தான் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்ற எண்ணத்தை அந்த பிள்ளைக்குள்ளே கொண்டு வந்துடும். அதனால் ஒரு பிள்ளைகிட்டே எல்லா பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கிறது கிடையாது. அது மாதிரி எல்லா நெகட்டிவான விஷயங்களும் ஒரு பிள்ளைகிட்டே இருக்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும், பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிற ஒரு பிள்ளைகிட்ட சில நெகட்டிவும் இருக்குன்னு தெரியும். அது மாதிரி இந்த பிள்ளைகிட்டையும் அப்படி தான், எல்லாமே நெகட்டிவ் கிடையாது. இந்த பிள்ளையும் சாமர்த்தியமாக சில காரியங்களை செய்யணும் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த பிள்ளைக்கு நீங்கள் அதை சொல்லாமல் போகும்போது, அதை ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்தாமல் போகும்போது அந்த பிள்ளைகள் திடனற்று போயிடுவாங்க. நம்ம இந்த சமூகத்தில் வாழ முடியாமல் போயிடுவோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க, முன்னேறாமலே போயிடுவோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அது மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப நெகட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீலாம் எங்கே உருப்பட போகிற, நீலாம் எங்கே திருந்த போகிற, நீலாம் எங்கே நல்லாக போகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லாதீங்க. பிள்ளைகளை சரியாக கைட் பண்ணுங்கள். அதுக்காக தான் பேரண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்க. எல்லா இடத்துலையும் அந்த பிள்ளைகளை முன்னேற்றி கொண்டு வர வேண்டிய கடமை அந்த பேரண்ட்ஸுக்கு இருக்குது. அது சரியானபடி அந்த பிள்ளைகளை கொண்டுட்டு வாங்க. அதுதான் சரியாக இருக்கும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது உங்கள் பிள்ளைகளை தேவையில்லாத காரியங்களை
சொல்லி அந்த பிள்ளைகளை நீங்கள் கோபப்படுத்தாதீங்க. உங்களுடைய பொறுப்பை வந்து இன்னொரு பிள்ளைகிட்ட கொடுத்து அந்த ஆளுமையை வந்து இன்னொரு பிள்ளைகிட்ட கையில் கொடுக்காதீங்க. இன்னொரு பிள்ளைய ஆளுமை செய்கிறதுக்கோ அதிகாரம் பண்ணுறதுக்கோ இன்னொரு பிள்ளைய எப்போ பாரு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கோ எப்போ பாரு அந்த பிள்ளைய ஒப்பீனியன் நான் தான் கொடுப்பேன், என்னோடய முடிவு தான் ஃபைனல் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளேயே ஒரு பிள்ளையே நீங்கள் கொண்டுகிட்டே போயிட்டே இருக்காதீங்க. அது தவறான செயல். இது உங்களுக்கு தெரியாமலே இந்த நாட்களே செஞ்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் இப்போதே அதை மாற்றிக்கோங்க. அந்த பிள்ளைகளை சரியாக நடத்துங்க. நீங்கள் மட்டும்தான் அந்த பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸு. எல்லா வயதுலேயும் அந்த பிள்ளைகள் தவறு செய்யும்போது கண்டிக்கிற இடத்துலையும் பெற்றோர் நீங்கள் தான் இருக்கீங்க. அதை சரியாக செய்யுங்க.